ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் கசினோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து போகிறேன். ஸோ ஈவினிங் வந்து என்கேஜ்மெண்ட், அதனால் மார்னிங் வந்து இன்றைக்கி சிம்பிளாக வந்து சமையல் வந்து முடிச்சாச்சு. பீன்ஸ் பொரியல், ஒரு முருங்கைக்காய் போட்டு சாம்பார், அப்புறம் ரசம், சாதம், கலத்துக்கு பருப்போடு வந்து இன்றைக்கி வந்து சிம்பிளான சமையல் தான். ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock வந்து டி நகரில் வந்து என்கேஜ்மெண்ட்டு. ஸோ எங்கே போனோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வீடியோ டைட்டிலில் பார்த்தாலே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு நவராத்திரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு வீட்டில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கிராண்டாக கிளம்பணும் அப்படின்னா நம்ம வந்து தேடுறது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து பியூட்டி பார்லர் தான். பியூட்டி பார்லரில் போய் நம்ம வந்து மேக்கப் பண்ணுற மாதிரியே வீட்டிலேருந்தே நம்மளால் வந்து மேக்கப் பண்ண முடியுங்க. அதுக்கு நான் என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது சிம்பிளாக இந்த இதில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கனாக்கா இது மாதிரி எனக்கு ட்ரெடிஷ்னல் பட்டு சாரீ மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து முடிவு பண்ணேன். என்னதான் இப்போ வந்து சில்க் சாரீ வந்து நிறைய டிசைன்லாம் வந்தால் கூட நம்ம அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி அந்த கோர்வை பார்டர்னு சொல்லுவாங்க, அதை மாதிரி பார்டர் போட்டு நல்லா திக்கான லைட் கலரில் கான்ட்ராஸ்ட் பார்டரில் தான் நான் வந்து சாரீ வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப வருஷத்து பட்டு சாரீங்க. அது என்னோடய இதே மாதிரி ரிலேஷன் மேரேஜில் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப பட்டு சாரீ ரொம்ப பிடிக்கும் இந்த சாரீ. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மேட்சிங் பண்ணது வந்து ஒரு வைலட் அண்ட் சில்வரில் பயங்கரமான கிராண்டான ஒரு ப்ளவுஸு. எங்கள் அம்மா வந்து ஒவ்வொன்றும் வந்து பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ப்ளவுஸும் வந்து எங்கள் அம்மா வந்து இந்த ரெடிமேட் ப்ளவுஸு. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லெஸ்ஸாக போடுறவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் இன்னுமே சூப்பராக சூட் ஆகும். நம்ம வந்து பட்டு சாரியோட மேட்ச் பண்ணுறதுனால ஸ்லீவ்லாம் வச்சு சிம்பிளாக கைக்கும் வந்து எம்ப்ராய்டரி மாதிரி அந்த ஸ்டோன் ஒர்க்லாம் கொடுத்து வந்து பண்ணோம். இதுக்கு வந்து ஜார்ஜெட் சாரியோடு போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த பட்டு சாரியோட மேட்ச் பண்ணி, ஏன்னா இன்றைக்கி ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்காக போகிறதுனால கொஞ்சம் கிராண்டாக தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கு நெக்லஸ்ஸு, அதே மாதிரி ஜும்கா வந்து 2 விதமான ஜும்கா வந்து எது சூட் ஆகும், ஏன்னா ஈவினிங்குங்கிறதுனால பொதுவாக ஸ்டோன் பேர்ல் வச்ச மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சாரீ வந்து கொஞ்சம் லைட் அண்ட் டார்க்குங்கிறதுனால அந்த சாரீக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜுவல்லரி வந்து போடும்போது நம்மளை இன்னுமே அழகாக வந்து நம்மளை வந்து காட்டும் இல்லையா. அதனால் இன்றைக்கி வந்து அந்த ஒயிட் பேஸ் லைட் வைலட் அண்ட் டார்க் வைலட்டுங்கிறதுனால அந்த பேர்ல், ஸ்டோன் அண்ட் ஒயிட் இந்த காம்பினேஷனில் தான் நான் வந்து எல்லாமே வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ ஒரு பயங்கரமான கிராண்டான ப்ளவுஸு, அதுக்கப்புறம் ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் மிக்ஸ்ட் ஆன மாதிரி ஒரு பட்டு சாரீ, அதுக்கு தகுந்த மாதிரி நெக்லஸ், கிராண்டான நெக்லஸ், ஒரு முத்து மாலை, 2 ரெட்டை வடம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரெட்டை வடம் முத்து மாலை, அதுக்கப்புறம் சாரீ பெல்ட்டும் கிட்டத்தட்ட வந்து லைட் வைலட் அண்ட் சில்வர் மிக்ஸ் ஆகி ஒரு இதில் பார்க்கும்போது சில்வர் கலரில் கிடைக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அது லைட்டான வைலட்டில் சில்வரில் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சாரீ பெல்ட்டு தான். ஸோ ரெட்டை வடம் முத்து மாலை எனக்கு ரொம்ப பிடிச்ச முத்து மாலை அது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோஸ் பின் வந்து நிறைய நான் வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கிராண்டான என்கேஜ்மெண்ட்டு, வெட்டிங்கு, இதுக்கெலாம் வந்து நம்ம நோஸ் பின் போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லையா. அந்த ட்ரெஸ்ஸு வந்து இன்னுமே கிராண்டாக நமக்கு வந்து காட்டும். அந்த மேக்கப் லுக்கே வந்து ரொம்ப எல்லாம் காட்டும். இதில் வந்து நான் நிறைய டிசைன் வச்சுருக்கேன், நான் ஒவ்வொன்றா காட்டுறேன். இதை மாதிரி நோஸ்க்கு கீழே வந்து போடுற ரிங்ஸு, சைடில் வந்து போடுற இது மாதிரி ரிங்கும், சில்வர் அண்ட் கோல்டுமே இருக்குது. இதை மாதிரி ஸ்டோன் வச்சு அந்த புல்லக் மாதிரி போடுறதுக்கு இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இல்லையா, அந்த புல்லக் மாதிரி. அது தவிர வந்து இது மாதிரி நோஸ் பின்ஸ் எல்லா கலர்லேயுமே எல்லா ஸ்டோன் வச்சுமே நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ எது சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் தான் எனக்கு வந்து தோணும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டைம், நான் இது வரைக்கும் கொண்டே போட மாட்டேன், லூஸ் கார் விட்டுருவேன், இல்லைனா வந்து பின்னி பூ வச்சுக்கிறது தான் அது. ஸோ இப்போ கொஞ்சம் நல்ல கிராண்டாக தெரியறதுக்கு இது மாதிரி நம்ம வந்து கொண்டை வந்து ரெடிமேடில் வந்து கிடைக்கிது. நம்ம கஷ்டப்பட வேண்டாம். நார்மலாக நம்ம வீட்டில் போடுற கொண்டையே நம்ம வந்து அந்த யூபினை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மாதிரி ரெடிமேடாக கொண்டை கிடைக்கிறது, ரப்பர் பேண்ட் மாதிரி நம்ம அப்படி கொண்டை மேலேயே போட்டுட்டாக்க சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து மேக்கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் பண்ணுற வீடியோலாம் எடுக்கலை. ஸோ மேக்கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஃபேர் அண்ட் லவ்லியோட நார்மல் பிபி க்ரீம் தான் நான் வந்து போட்டிருக்கேங்க. அந்த க்ரீம் மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னெல்லாம் திங்ஸ் யூஸ் பண்ணேங்கிறத நான் வந்து சொல்கிறேன். அந்த பிபி க்ரீம் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன். அதுக்கு மேலே லைட்டாக வந்து காம்பேக்ட் பவுடர், அதுக்கப்புறம் ஐலைனர், காஜல், அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிங்க், அந்த சீக்ஸுக்கும் ஐஸுக்கும் வந்து லைட்டாக வந்து பிங்க் ஷேடு வந்து கொடுத்துக்கிட்டேன். இது மட்டும்தான் நான் பண்ணேன்.
ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து டி நகரில் உள்ள ஜிஆர்டி ஹோட்டலுக்கு தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து வீட்டிலே இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, பட் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய பிஸ்னஸ் வந்து பண்ணுறோம். ஆனால் பிஸ்னஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தேவை. குறைஞ்சது 1000லேருந்து 5000 வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். பண்ணால் தான் நம்மளால் பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்க முடியும். ஆனால் இப்போது இந்த வீடியோவில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஒரு செல்லுமே கிராஸ் செல்லோ இல்லை வந்து ஒரு பொருளை விற்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வீட்டிலேருந்து மட்டும் இல்லைங்க, உலகத்தில் எங்கே இருந்தாலும் உங்களால் இந்த பிஸ்னஸை பண்ண முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப ஜென்யூனான பர்சனுக்கு மட்டும்தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன், உங்களுக்கே தெரியும். ஸோ அதை மாதிரி ஹரிணிங்கிறவங்க ஹோம் மேடு பிஸ்னஸ்ஸு நிறைய பெண்களுக்கு, முக்கியமாக லேடிஸ்க்கு லைஃப்பில் வந்து முன்னேறணும், ஏதாவது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ஆகணும், நம்மளும் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஹரிணியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கனாக்க ஜிஆர்டிக்கு வந்துட்டோங்க. ஜிஆர்டி டி நகரில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் என்கேஜ்மெண்ட் வந்து நடந்தது. ஹால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஹால் தான். ஒரு 60 பீப்புள், மேக்ஸிமம் வந்து 60 to 70 பீப்புள் வரைக்கும் நம்ம வந்து கேதர் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப கிராண்டான ஒரு ஹாலு. ஜிஆர்டி எப்படி இருக்குங்கிறது, நான் ஜிஆர்டி கிராண்ட் ஹோட்டல் எப்படி இருக்கும்னு நான் சொல்லவே வேண்டாம். எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி பயங்கரம் கிராண்டு லுக்காக இருந்தது. ஸோ என்கேஜ்மெண்ட்டு செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்பப்போ வந்து வெல்கம் ட்ரிங்க் வந்துட்டே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பன்னீரில் வந்து இது மாதிரி ஒரு ஸ்டார்டர் வந்துட்டே இருந்தது, மசால் வடை வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அந்த ஹால்லேயே இதை மாதிரி நாங்கள் கொடுத்து கவனிச்சிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 hour 1.5 hours வரைக்கும் என்கேஜ்மெண்ட் போச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு மெயினான இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு. ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணுறா இருக்கட்டும், ஒரு லன்ச் இல்லை ஒரு பர்த்டே பார்ட்டிலாம் பண்ணுறீங்கன்னா இதை மாதிரி மெனு வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். இதை மாதிரி ஒரு ஹோட்டலில் நீங்கள் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து சூப் வந்து பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் பம்ப்கின் சூப் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுங்க. பரங்கிக்காய் சூப்புனாலே யாருமே சாப்பிட மாட்டோம் வீட்டில் பண்ணாக்க. ஆனால் இந்த சூப்பு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய சாட் ஐட்டம் இருந்துச்சு. அப்புறம் பாஸ்தா, தயிர் சாட், அந்த பானிபூரியிலேயே நிறைய பானிபூரி இருந்தது. அதுக்கப்புறம் தயிர் சாட் இருந்துச்சு. அப்புறம் பைனாப்பிளில் ஒரு மாதிரி சாலட் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. எப்போதுமே இது மாதிரிலாம் புஃபே போனால் என் பையன் தான் வருவான். இந்த வாட்டியும் என்னோடய பையன் மாதிரி தான் ஷிவு வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். இந்த புஃபே இதெல்லாம் என்னென்ன இருக்குது, எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். இவரும் என் பையன் மாதிரி தான். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாலட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான வெஜ்ஜு பிரியாணி வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ரைத்தா, நிறைய வெரைட்டி வந்து வச்சுருந்தாங்க. எதை நம்ம சூஸ் பண்ணி சாப்பிட்ணும், எது சாப்பிட வேண்டாம் அப்படின்லாம் நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இடியாப்பம், தேங்காய் பால், வெஜ்ஜு பாயா வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே பியோர் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் நீங்கள் பார்க்குறது. ஜிஆர்டியில் ஃபுட்டு வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், காலிஃப்ளவர் பொரியல், ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்து சாம்பார், ரசம், தயிர் சாதம், ஊறுகாய், இதெல்லாம் தனி செக்ஷனாக வந்து இருந்துச்சு. அது தவிர டிஃபன் வெரைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா பன் பரோட்டா வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு பன் பரோட்டா இருந்தது. அப்புறம் வயசானவங்களெல்லாம் கூட்டின்னு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு இட்லி தான், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், மசாலா ஸ்பைசி ஐட்டம்லாம் வேண்டாம், எனக்கு இட்லி தோசை போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இட்லி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அது தனியாக வந்து வச்சுருந்தாங்க ஒரு கவுண்டரில். அதே மாதிரி லைவ் தோசை கவுண்டர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து வந்துருச்சுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம இது மாதிரி பூஃபேவே சாப்பிட்டு சுட சுட தோசை பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. எவ்வளோ வெரைட்டி வச்சாலும் ஒரு சூடான தோசை வேணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போதுமே அந்த தோசையை வந்து தனியாக வச்சுருவாங்க. அதை எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் அதை விட சுட சுட நமக்கு வந்து தோசை போட்டு தரும்போது, அதுவும் லைவாக போட்டு தரும்போது யாருக்கு தான் பிடிக்காது. நான் ஃபஸ்ட்டு தடவை கேட்கும்போது தான் ஒரு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வாட்டி நான் போய் மசாலா தோசை வேணும் அப்படின்னு கேட்டோடனே வரிசை எல்லோரும் வந்து நிறையா வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த சுட சுட மசாலா தோசை, அதுக்கப்புறம் ஆனியன் தோசை, அதுக்கப்புறம் பொடி தோசை, நெய் ரோஸ்ட்டு, இது எல்லாமே நம்ம லைவ் தோசை கவுண்டரில் போட்டு வந்து பூஃபேவை தவிர இது வந்து அடிஷ்னலாக இருந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வாட்டி வந்து நான் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி ஒரு மேரேஜுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் போய் இது மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணேன். வயிறு பயங்கரம் ஃபுல்லுங்க, சாப்பிடவே முடியல. நிறைய வெரைட்டி இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம். நூடுல்ஸ் அது தவிர இருந்துச்சு. அது தவிர வந்து டெசர்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்வீட்டு வந்து இருந்துச்சு. பாசுந்தி, அதுக்கப்புறம் ரசமலாய் அது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேக்கே ஒரு 2-3 வெரைட்டி இருந்துச்சு. எல்லாமே செம்ம சூப்பரான ஒரு
டின்னர். அதே மாதிரி ஜிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானவங்க நடக்க முடியல, ஸ்டெப்ஸ் ஏற முடியல அப்படின்னா அதுக்குமே இதை மாதிரி ஒரு எக்ஸ்லேட்டர் மாதிரி ஒரு சேர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபுட்டு வந்து செம்ம சூப்பர், செம்ம கிராண்டாக வந்து என்கேஜ்மெண்ட் வந்து நடந்தது. நீங்களும் இதை மாதிரி என்கேஜ்மெண்ட்டு சின்னதாக ஒரு பர்த்டே பார்ட்டிலாம் பண்ணணுன்னா ஜிஆர்டி கிராண்ட் ஹோட்டல் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். டி நகரில் இருக்குது. ரொம்ப ரொம்ப அற்புதமாக வந்து நடந்துச்சு. ஃபைனலி வந்து ஒரு கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா, அதுக்குமே நான் ஏன் போடுறேன்னா எங்கள் அண்ணாவும் மண்ணியும் இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பி ஆவாங்க. ஸோ எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுங்க கிஃப்ட்டு. ஸோ வந்து ஒரு பேக்கில் எப்போதுமே நம்ம வெத்தலைப்பாக்கு, பழம், ஸ்வீட்ஸ் ஏதாவது கொடுப்போம். ஃபாரின் சாக்லேட் இந்த வாட்டி வந்து 2 பேக்கெட் கொடுத்துருந்தாங்க. அதோடு சேர்த்து இது மாதிரி வந்து சூப்பரான கிஃப்ட் வரவங்களுக்குலாம் கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு என்னடா 2 பாக்ஸ்ன்னு பார்க்காதீங்க, 2 பேக் எங்களுக்கு கொடுத்துருந்ததுனால 2 டப்பா இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இது மாதிரி நட்ஸ் மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் போட்டு வச்சுக்க எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸலண்ட்டான கிஃப்ட். நிறைய கிஃப்ட் இருந்தாலும் இது இப்போ நவராத்திரி வரதுனால இதை மாதிரி கிஃப்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்பவே அந்த கிச்சன்லேயே இது வைக்கும்போது பளீர்னு அழகாக வந்து தெரியுது. பார்க்கவே வந்து சூப்பராக இருந்தது. எனக்கு எவ்வளவோ கிஃப்ட் நம்ம கொடுத்துருக்கோம், வாங்கியிருக்கோம். பொதுவாக நம்ம வந்து இந்த எவர் சில்வரே நம்ம வந்து போய் சூஸ் பண்ணுவோம். அதிலே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த பிச்சுவா போட்ட அந்த டிசைனில் இந்த வாட்டி வந்து நிறையா வருது. டிஃபன் பாக்ஸ்லேருந்து எல்லாமே வருது. நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஜார் மாதிரி 2 கொடுக்கும்போது என்னோடய கிச்சனில் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ்க்காக நான் வந்து யூஸ் பண்ணுறேன். எக்ஸலண்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீடியோ ஒரு சூப்பரான பியூட்டி பார்லரே போகாமல் வீட்டிலேயே எப்படி நம்ம கிளம்ப முடியும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஹோம் மேட் பிஸ்னஸ் வேணும், வீட்லேருந்தே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை ஃப்ரம் ஹாசினி. தேங்க்யூ ஸோ மச்.